ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோச்சஸ் கிளாஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் தரேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். டீட்டெயிலில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன கிளாஸ் எடுக்கிறேன்னா ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங், ப்ரோச்சஸ் கிளாஸ். இந்த கிளாஸில் நான் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில்க் த்ரெட் வந்து எந்த பிராண்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், சரி த்ரெட்டு, நீடில், ஆரி நீடில் வந்து எது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் வந்து டபுள் பெல் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த சில்க் த்ரெட்டு நீங்கள் வாங்கினாலும் 2 கலர் வந்து சேமாக இருக்கிறப்பல வாங்கிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த 2 கலரும் வந்து வாங்கும் போது சேமாக வாங்கிட்டேன். அதுக்கோட ஷேட் நம்பரும் பாருங்கள், 104 104. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சில்க் த்ரெட்டு தான் இந்த கலர் வாங்கியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் போய் வாங்கணும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கவர் இருக்கு இல்லையா, இது எடுத்துன்னு போய் நீங்கள் கடையில் காமிச்சிங்கன்னா அவங்க இந்த ஷேட் நம்பர் என்னவோ பார்த்துட்டு உங்களுக்கு அதே நம்பர் இருக்கிறா போல் சேம் கலர் வந்து சில்க் த்ரெட் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த பேப்பரை தூக்கி போடாதீங்க, உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் எப்போவுமே வாங்கும் போது 2 நூலாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. டபுள் பெல் வந்து வாங்கிக்கோங்க. எந்த கலர் வாங்கினாலும் நீங்கள் வந்து சேமாக வாங்கிக்கோங்க. இல்லை இப்போ நான் வந்து ஒரு கலர் தான் வாங்கிட்டேன், என்கிட்ட இன்னொரு கலர் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். இந்த பாபின் இருக்கு இல்லையா, நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற அந்த பாபின் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சில்க் த்ரெட் நூலை வந்து நீங்கள் பாதி சுற்றி வச்சுக்குங்க. நம்மளுக்கு வந்து இப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் பாபினில் சுற்றி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணனா, இதில் ஒரு சில்க் த்ரெட் நூல் எடுப்போம், இதில் ஒரு சில்க் த்ரெட் நூல் எடுப்போம். ரெண்டுமே நம்ம வந்து நாட் போட்டுட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். ஒரே நூல் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து பாபின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா நரம்பு இருக்கு இல்லையா, சரியில் பாருங்கள் 2 நரம்பு இருக்கும் பாருங்கள். சரியில் வந்து நரம்பு இருக்குதா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பாருங்கள் 2 நரம்பு வந்து தெரியுது பாருங்கள், 2ஆ பிரியுது பாருங்கள், 2ஆ இந்த மாதிரி இருக்கிற சரியாக நீங்கள் பார்த்து வாங்கிக்க. நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிராண்டு வந்து டயாலஜி, அப்படி இல்லைன்னா மம்தா A1 வந்து வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆரி நீடில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அயன் நீடில் இருக்குது, துலிப் நீடில் இருக்குது, ஜதோசி நீடில் இருக்குது, சுகர் நீடில் சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து எனக்கு எது ஈஸியாக இருக்குன்னா துலிப் நீடில் தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா நான் இதில் பழகுனால எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது. பிகினர்ஸ் எல்லோரும் ஆரம்பத்தில் வந்து துலிப் யூஸ் பண்ணுங்கள். நல்லா பழகிட்ட பிறகு நீங்கள் வந்து அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், அந்த அயன் நீடில் வந்து காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நான் துலிப் மட்டும்தான் காமிக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ்லாம் வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். அதில் வந்து நம்ம நம்பர் வந்து 13 14 வாங்கினீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு சில்க்கு சரி த்ரெட்டுக்கு வந்து அந்த நீடில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 23 24 வாங்கினீங்கன்னா அது வந்து சுகர் பீடு, கொஞ்சம் பெரிய 2mm பீடுக்கெல்லாம் வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். அயன் நீடில் வாங்கினீங்கன்னா அது வந்து ஜர்தோசி, குட்டி குட்டியாக இருக்கிற அந்த சுகர் பீடுக்கெல்லாம் வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னா அயன் நீடில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இந்த துலிப்பில் வந்து நீங்கள் வந்து பழகுங்க.
இதுவே சில்க் த்ரெட்டே வந்து நைலான் சில்க் த்ரெட்டும் கிடைக்கிது. நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அது வந்து கொஞ்சத்தில் வந்து அறாது. அதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் ஒரு நூல் வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. இது வந்து காமனாக நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணால் இந்த கோல்டன் கலர் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் கிளாத்துக்கு ஏற்றா போல் வாங்கினாலும் நீங்கள் வந்து வாங்கலாம். அப்புறம் ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இந்த ஊசி வந்து நம்ம எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுவும் நான் இதில் வந்து சொல்லி கொடுத்துறேன். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு கேப் இருக்கும் இல்லையா, எப்போவுமே நீங்கள் வந்து இந்த கேப்பை வந்து எடுத்துடுங்க. எடுத்துட்டு நீல் இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கிறா போல் 90 அதாவது இப்படி சாய்க்கவோ இப்படியோ சாய்க்கக்கூடாது. கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கிறா போல் அதை குத்தி ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். குத்தணும், ரொட்டேட் பண்ணணும், மேலே எடுக்கணும். இப்படி குத்தி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆரி எப்படி போடலான்னு கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரி ஒரு நீடில் இருக்குல்ல, அது மூக்கு போல் இருக்கு பாருங்கள், கூர்மையாக இருக்கும். அதை வந்து இப்படி குத்திட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அது மேலே எடுங்க. குத்தணும், சுற்றணும், மேலே எடுக்கணும். இதே போல் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து அது வந்து பழகும். ஆரி ஒரு நீடில் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சுற்றி இது பண்ணணும், பிடிக்கவும் செய்யணும். இதை நீங்கள் பழகிக்குங்க. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து ஆரி கிளாஸ் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட நான் சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.